வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா குணமடைந்தார். வழக்கமான உணவை அருந்தியதாக மருத்துவமனை தகவல். கர்நாடக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம். காவிரி நீர் திறப்புக்கு எதிராக ஒருவரி தீர்மானம் நிறைவேற்ற திட்டம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மேலும் குறைந்தது. பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவதால் இருப்பு மேலும் குறையும். தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் இறந்த திருப்பூர் மாணவர் பிரச்சினை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என பெற்றோர் வேண்டுகோள். $58,225 கோடி மதிப்பிலான ரஃபேல் ரக போர் விமானங்கள் கொள்முதல். பிரான்ஸ் இந்தியா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்வர் ஜெயலலிதாவின் காய்ச்சல் குணமாகிவிட்டதாகவும் நலமாக உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வழக்கமான உணவை அருந்த தொடங்கிய அவர் இன்று வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் காரணமாக நேற்றிரவு 10 மணி வாக்கில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். அங்குள்ள சிறப்பு சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் அவருக்கு முதற்கட்ட சிகிச்சை அளித்தனர். பின்னர் மருத்துவமனை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக முதல்வர் ஜெயலலிதா பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது அவரது காய்ச்சல் குறைந்துவிட்டதாகவும் காலையில் வழக்கமாக உட்கொள்ளும் உணவை அவர் அருந்தியதாகவும் புதிய செய்திக்குறிப்பில் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து முதல்வரின் உடல்நிலையை மருத்துவர்கள் குழு கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவலை அறிந்தவுடன் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மருத்துவமனை வளாகத்தில் திரண்டனர். இதனால் அப்பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவர்களின் ஆலோசனைக்கு பிறகு முதல்வர் ஜெயலலிதா இன்று தமது இல்லம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பண்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் முக்கிய அதிமுக பிரமுகர்கள் மருத்துவமனைக்கு வந்து முதல்வரை சந்தித்து நலம் விசாரித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன், முதல்வர் நலமாக உள்ளதாகவும் அவருக்கு ஓய்வு தேவை என்று மருத்துவர்கள் கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது தொடர்பாக விவாதித்து இன்று இறுதி முடிவு எடுக்க கூடியுள்ள கர்நாடக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் அனைத்து கட்சிகளின் ஒப்புதலோடு ஒருவரி சிறப்பு தீர்மானம் நிறைவேறும் என தெரிகிறது. தமிழகத்திற்கு இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தினமும் வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் 4 வாரங்களுக்குள் அமைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இதுபற்றி கர்நாடக முதல்வர் சித்தராமையா அனைத்து கட்சி கூட்டத்தையும் அமைச்சரவையையும் கூட்டி விவாதித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது இல்லை என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவு பற்றி விவாதிக்க கர்நாடக சட்டப்பேரவை இரு அவைகளின் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிப்பதை தடுக்கும் வகையில் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை கர்நாடக அணைகளில் குடிநீருக்காக தண்ணீரை சேமித்து வைப்பதென தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அனைத்து கட்சி உறுப்பினர்களின் ஒப்புதலோடு இது பற்றி ஒருவரி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1780 கனஅடியாக மட்டுமே உள்ளது. மேலும் டெல்டா பாசனத்திற்கு தினமும் 12000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் அணையின் நீர்மட்டம் மேலும் குறைய வாய்ப்பு உள்ளது. மேட்டூர் அணைக்கு நேற்று முன்தினம் வினாடிக்கு 8144 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது.
நேற்று காலை நிலவரப்படி 3494 கன அடி நீர் மட்டுமே வந்தது. இந்நிலையில் கர்நாடகம் நீர் திறப்பை நிறுத்தியதை அடுத்து இன்று அணைக்கு 1780 கன அடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 86.11 அடி, வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையில் நீர் இருப்பு 48.31 டிஎம்சி ஆக உள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருவதால் நீர்மட்டம் மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக நாளை கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் குருநாதன். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் சம்பா சாகுபடிக்காக கடந்த 20ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீரானது தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் இன்று இரவு அல்லது அதிகாலை வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து நாளை 24ஆம் தேதி சம்பா சாகுபடிக்காக கல்லணை அணை திறக்கப்படும் என பொதுப்பணித்துறையினால் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கர் சம்பாபடி செய்யப்படுகிறது. மேலும் 5 ஆண்டு காலம் குறுவை சாகுபடி இல்லாதால் இந்த ஆண்டு எந்த நிபந்தனையும் இல்லாமல் பயிர்க்கடனும் மேலும் மானிய விலையில் விதை நெல்லும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் கடைமடை வரை தண்ணீர் வந்து சேர முறைப்பாசனம் இல்லாமல் திறக்க வேண்டும் என்றும், இந்த தண்ணீர் சம்பா சாகுபடிக்கு போதாது என்று மேலும் கூடுதலாக மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என டெல்டா விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக கல்லணையிலிருந்து எஸ். குருநாதன். தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் இறந்த மருத்துவ மாணவர் சரவணன் மரண விவகாரத்தில் குற்றவாளிகளை தண்டிக்க தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று சரவணனின் தந்தை வேண்டுகோள் விடுத்துள்ளார். தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் பட்ட மேற்படிப்புக்காக சென்ற திருப்பூர் வெள்ளியங்காட்டை சேர்ந்த 1ஆம் ஆண்டு மாணவர் சரவணன் கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி சந்தேகத்துக்குரிய முறையில் மரணமடைந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சரவணனின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவர் சுதீர் கே குப்தா தலைமையிலான மருத்துவ ஆய்வுக் குழுவினர் அண்மையில் வெளியிட்ட சரவணன் உடற்கூறு ஆய்வறிக்கையில் சரவணன் தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்றும், சரவணன் உடலில் யாரோ விஷ ஊசியை செலுத்தி இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய சரவணனின் தந்தை கணேசன், குற்றவாளிகளை தண்டிக்க தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்றும், காலம் தாழ்த்தும் பட்சத்தில் சட்ட போராட்டம் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் கொள்ளதான்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸில் இருக்கிற டாக்டர்களுக்கும் இதில் 100% சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு டெல்லி போலீஸும் உடந்தை. இந்த கேஸ் இதோட முடிச்சிடக்கூடாது, 10ஓட 1 11ங்கிற மாதிரி போயிடக்கூடாது. இது என்ன நடந்ததுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இதை சிபிஐ விசாரணை வைக்கணும். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதிகமாக அதுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். சரவணனின் தாய் செய்தியாளர்களுடன் பேசும்பொழுது கொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். எய்ம்ஸ் கோட்டா கூப்பிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் எனக்கு நேம் கட்ட தெரில, போயிட்டு வந்துட்டு என்ன சொன்ன, அப்படி மெடிசன் நான் தான் எடுக்க போகிறேன், உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாமா. திடீர்னு மிராக்கிள் மாதிரி என்னை கூப்பிட்டாங்க உள்ள. அப்புறம் அந்த பையனும் வேறு டிபார்ட்மெண்ட்டை தான் எடுத்துட்டான்னு சொன்னேன். அப்படி ஆனால் இதுக்காக பண்ணிக்கிறான். இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் சரவணன் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. அப்போ தான் ஐயோ இப்படியா இருக்குமா, சட்ட ரீதியாக என்ன பண்ணமோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக உண்மையான யார் பண்ணாங்களோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்கள நாங்கள் கேஸ் அவுட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். என்னோட ஒரே கோரிக்கை அதுதான், வேறு எதாவது நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல. மும்பையில் கப்பற்படை தளம் அருகே ராணுவ உடை அணிந்த 4 பேர் சந்தேகத்திற்குரிய வகையில் திரிந்ததை அடுத்து அவர்களை பிடிப்பதற்கான தேடுதல் வேட்டை முனைப்புடன் நடைபெறுகிறது. கடற்கரை பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உரான் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் பதான் பாணியில் உடை அணிந்த குழு ஒன்று சுற்றி திரிந்துள்ளது. உரான் மற்றும் கரஞ்சா பகுதி அருகே இந்திய ராணுவ உடை போன்ற சீருடை அணிந்த சிலர் ஒரு குழுவாக சென்றதாக வெளியான தகவலை அலுவலர்கள் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து மும்பை, நவி மும்பை, தானே மற்றும் ராய்கட் கடற்கரை பகுதிகளில் உயர் எச்சரிக்கை நிலையை மேற்கு கப்பற்படை அறிவித்தது. தீவிரவாதிகளை தேடும் பணியில் காவல்துறையினரும் கடலோர காவல் படையும் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். கடல் அருகே உள்ள இந்தியாவின் நுழைவாயில், ஆளுநர் மாளிகை, பாபா அணு ஆராய்ச்சி மையம், மும்பை விமான நிலையம், சித்தி விநாயகர் கோவில் மற்றும் மக்கள் அதிக அளவில் கூடும் பிற முக்கிய இடங்கள் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் பதற்றம் நிறைந்த இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மும்பை நகரில் அனைத்து வாகனங்களும் தீவிர தணிக்கைக்கு பிறகே செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. கடலோர பகுதி, அதனை ஒட்டிய நிலப்பகுதி, கடலின் உட்பகுதியிலும் என 3 அடுக்குகளாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
ये काफ़ी गंभीर मसला है। पाकिस्तान की हर कोशिश है हिंदुस्तान के ऊपर ज़्यादा से ज़्यादा जान और माल का नुकसान पहुँचाया जाए। जो वो कार्रवाई अभी कर रहे हैं इसको कहते हैं वॉर बाय अदर मीन्स। मुंबई जो है हिंदुस्तान का इकोनॉमिक और एंटरटेनमेंट हब है और ये ऑपरेशन उनको ढूंढने में कई दिन लग सकते हैं। ஆந்திரத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குண்டூரில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் குண்டூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்குள்ள சிலாக்கல்லூரிப்பேட்டை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 5 பேர் அடித்து செல்லப்பட்டனர். மின்னல் தாக்கி 3 பலியாகினர். ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை காரணமாக சாலைகளில் வாகனங்கள் மிதந்து செல்கின்றன. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மீட்பு படையினர் அங்கு நிவாரண பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. பிரான்ஸ் அரசிடமிருந்து 59,300 கோடி ரூபாய் மதிப்பிலான 36 ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் தில்லியில் இன்று கையெழுத்தானது. இந்திய விமானப்படைக்கு புதிய போர் விமானங்கள் மிகவும் தேவைப்படும் நிலையில் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்திடமிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக தில்லி வந்துள்ள பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரான் ஈவ்ஸ் லே ட்ரியான், இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் ஆகியோர் தில்லியில் இதற்கான ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டனர். 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு போர் விமான ஒப்பந்தம் ஒன்றில் இந்தியா கையெழுத்திட்டது இதுவே முதல் முறை. இந்த போர் விமானங்கள் அனைத்தும் அடுத்த 3 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு வழங்கப்பட உள்ளன. போர் விமானங்களுடன் மாற்று விமானங்கள், மீடியர் ஏவுகணைகள், இதர ஆயுதங்களும் வழங்கப்பட இருக்கின்றன. அஸ்ஸாம் மாநிலத்தில் கார்பி மக்கள் விடுதலை புலிகள் என்ற தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 6 தீவிரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்று ஆயுதங்களை கைப்பற்றினர். அஸ்ஸாம் மாநிலத்தின் 27 மாவட்டங்களில் கார்பி அங்லாங் மாவட்டமும் ஒன்று. இங்குள்ள சிறுபான்மை கார்பி மக்களுக்காக KPLT என்ற கார்பி மக்கள் விடுதலை புலிகள் என்ற அமைப்பு போராடி வருகிறது. இந்நிலையில் பனியத்தார் காட்டுப்பகுதியில் இந்த அமைப்பினர் பதுங்கி இருப்பதாக ராணுவத்தினருக்கு தகவல் வந்த நிலையில் ராணுவத்தினர் அங்கே விரைந்தனர். அப்பொழுது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகளின் 2 தலைவர்கள் உள்பட 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2 துப்பாக்கிகள், 3 கை துப்பாக்கிகள், 2 கையெறி குண்டுகளை ராணுவத்தினர் கைப்பற்றி அங்கு தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். கம்பம் பள்ளத்தாக்கில் நீரின்றி கருகும் நெற்பயிர்கள், தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் கடந்த 19ஆம் தேதி நள்ளிரவில் மது அருந்திவிட்டு ஏற்படுத்திய விபத்து தொடர்பான வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் கடந்த 19ஆம் தேதி அதிகாலை குடிபோதையில் தாறுமாறாக ஓடிய கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஆட்டோக்கள் மீது மோதியது. இதில் 12 ஆட்டோக்கள் சேதமடைந்தன. படுகாயம் அடைந்த 9 பேரில் திருத்தணியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆறுமுகம் பலியானார். மது போதையில் அதிகாலையில் பயங்கர விபத்தை ஏற்படுத்திய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் விஜய் ஆனந்தின் மகன் விகாஷ் மற்றும் அவரது நண்பர் சரண் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். விபத்து ஏற்படுத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக அமைப்பினர் உள்பட பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினர். படுகாயமடைந்த இருவரில் ஒருவரான வரதன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் குணமடைந்ததாக கூறி மருத்துவர்கள் வரதனை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வரதனின் மகன் ஜெகன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் நடைபெற்ற விபத்து தொடர்பாக காவல்துறையினர் இதுவரை முறையாக விசாரிக்கவில்லை என்றும் முதல் தகவல் அறிக்கை தர காவல்துறையினர் மறுப்பு தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் விபத்தில் படுகாயம் அடைந்த தனது தந்தைக்கு அரசு பொது மருத்துவமனையில் முழுமையான சிகிச்சை வழங்காமல் அவரை வெளியேற்றியதற்கு காரணம் என்ன என்பது குறித்து மருத்துவர்கள் விளக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் ஜெகன் குறிப்பிட்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சிவஞானம் பிற்பகலில் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். சம்பா சாகுபடிக்காக திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு மேலணையை வந்தடைந்த நிலையில் அங்கிருந்து வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. டெல்டா பகுதி விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய வசதியாக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 20ஆம் தேதி நீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் திருச்சி மாவட்டத்தில் 2 லட்சம் ஏக்கரிலும் டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கரிலும் சாகுபடி செய்யும் நம்பிக்கையில் விவசாயிகள் உள்ளனர். இதனிடையே மேட்டூர் காவிரி நீர் இன்று அதிகாலை திருச்சி முக்கொம்பு மேலணையை வந்தடைந்தது. அங்கு பொதுப்பணித்துறை அலுவலர்கள் பூஜை செய்து மலர் மற்றும் நவதானியங்களை தூவி காவிரி தாயை வரவேற்றனர். பின்னர் மேலணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி நீரை திறந்துவிட்டுள்ளனர். தற்பொழுது முக்கொம்பு மேலணையை கடந்து மிகுந்த ஆர்ப்பரிப்புடன் சென்று கொண்டிருக்கும் காவிரி நீர் இன்றிரவு கல்லணையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பேட்டைவாய்த்தலை, சிறுகமணி, பெருகமணி, ஜியபுரம் பகுதி விவசாயிகள் சம்பா சாகுபடிக்கு ஆயத்தமாகி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறையால் முதல் போக நெல் சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியான லோயர் கேம்ப் முதல் வீரபாண்டி வரையுள்ள விவசாய நிலங்கள் முல்லை பெரியாறு பாசன நிலங்கள் ஆகும். இந்த அணையில் 142 அடி நீர் தேக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த ஆண்டு பருவமழை குறைந்ததால் அணையின் நீர்மட்டம் 117 அடியாக குறைந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு முல்லை பெரியாறு அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிக்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டது. கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் சுமார் 8000 ஏக்கர் நிலங்கள் மட்டுமே முதல் போக நடவு பணியில் ஈடுபட்டனர். தற்போது உத்தமபாளையம், சின்னமனூர், குச்சனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக சுமார் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் காய்ந்து வருகின்றன. ஏக்கர் ஒன்றுக்கு 13,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை செலவு செய்தும் தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கம்மாய்களை தூர்வார கொடுக்கணும். கம்மாய்கள் 40 ஆண்டு காலமாக கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கிற கம்மாய்கள் எதையுமே தூர்வாரல. ஒன்று அவங்க தூர்வாரணும், இல்லை இருக்கிற மண்ணுகளை விவசாயிகளா நீங்களா எடுத்து அதை அப்புறப்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நாங்களே அப்புறப்படுத்திக்கிடுவோம். அதுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று அரசே தூர்வாரி கொடுத்தாலும் சரி, நிரந்தர தீர்வுக்கு அரசு வழிவகை செய்யணும். பல ஆண்டுகளாக அரசாங்கத்துக்கு மனு கொடுத்துட்ருக்கோம். இந்த குளத்தை தூர்வாரி தண்ணி சேமிக்கிறதுக்கு வழி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பெரியாறு சிஸ்டத்தில் கிட்டத்தட்ட 18 குளங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக தூர் வாராததுனால இப்போதைக்கு 3 நாள் 4 நாள் தான் தண்ணி நிற்கிற நிலைமை இருக்குது. இந்த ஆண்டு ரொம்ப சிரமமாக இருக்குது விவசாயிங்களுக்கு. குளச்சல் இணையம் துறைமுக திட்டத்திற்கு தூத்துக்குடி துறைமுக ஆதார நிதியை முதலீடு செய்யும் மத்திய அரசின் முடிவை கண்டித்து துறைமுக பொறுப்பு கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் இணையம் துறைமுக திட்டத்திற்கான பணிகள் தொடங்க மத்திய அரசு ரூபாய் 6575 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் குளச்சல் இணையம் துறைமுக திட்டத்திற்கு சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர் துறைமுகங்களின் ஆதார நிதியை கொண்டு அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. இதன்படி தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தின் ஆதார நிதியிலிருந்து ரூபாய் 400 கோடியை அளிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி துறைமுக விரிவாக்க பணிகளை 3 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்குமாறும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவை கண்டித்து துறைமுக பொறுப்பு கழக ஊழியர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் இணையத்தில் ஒரு புதிய துறைமுகத்தை 27,000 கோடி முதலீட்டில் அமைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் இணையத்தில் புதிய துறைமுகத்தை கட்டுவது அவருடைய பொறுப்பு. ஆனால் தூத்துக்குடி துறைமுகத்தில் நிதியை அபகரிப்பதோ அல்லது தூத்துக்குடியினுடைய துறைமுக விரிவாக்க திட்டங்களை கைவிடுவதோ போன்ற முயற்சிகளை கைவிட வேண்டும். கோயம்புத்தூரில் இந்து முன்னணி அமைப்பின் மாவட்ட செய்தி தொடர்பாளரை அடையாளம் தெரியாத சிலர் வெட்டி படுகொலை செய்தனர். இதையடுத்து சத்தியமங்கலம் அருகே அரசு பேருந்து மீது அடையாளம் தெரியாத சிலர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். கோயம்புத்தூர் சுப்பிரமணியம் பாளையத்தை சேர்ந்த சசிகுமார் கோவை மாநகர் இந்து முன்னணி மாவட்ட செய்தி தொடர்பாளராக இருந்தார்.
இவர் நேற்றிரவு தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் சசிகுமாரை அரிவாளால் தாக்கியது. இதில் படுகாயமுற்ற அவரை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சசிகுமார் இறந்தார். இதனிடையே சசிகுமார் வெட்டப்பட்ட தகவல் அறிந்து திரண்ட இந்து முன்னணி தொண்டர்கள் தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தினர். இதில் மருத்துவமனை கண்ணாடிகள் உடைந்தன. இதனைத் தொடர்ந்து சசிகுமாரின் உடல் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் சசிகுமார் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து கோயம்புத்தூரிலிருந்து சத்தியமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது அடையாளம் தெரியாத சிலர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் பேருந்தின் கண்ணாடி உடைந்தது. ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சத்தியமங்கலத்திலிருந்து கோவை செல்லும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பிற பகுதிகளுக்கு காவல்துறை பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் சில கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோயம்புத்தூரை சேர்ந்த இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் சசிகுமார் படுகொலையை கண்டித்து கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் இந்து முன்னணியின் முக்கிய பொறுப்பாளர்களின் பாதுகாப்பை அதிகரிக்க வலியுறுத்தியும் ஈரோடு காந்திஜி சாலையில் இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். 85% மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தினசரி இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் தொடர்ந்து வெட்டி கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்து முன்னணியில் இருந்த தண்டிக்கப்பட்ட, கொலை செய்யப்பட்ட தலைவர்களை, கொலை செய்த குற்றவாளிகளை இதுவரை ஒருவர் கூட கைது செய்யவில்லை. ஆகவே இந்துக்களுக்கு இந்த திருநாட்டில் பாதுகாப்பு இல்லை. ஆகையால் அதை முன்னிட்டு இந்த பெருவாரி சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். சசிகுமார் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து திருப்பூரில் அரசு பேருந்துகள் மீது கல் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. திருப்பூரில் 90% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்தும் பாதியாக உள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் திருப்பூர் நகரம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடந்த ஹவாலா மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் அது தொடர்பாக 2 தலைமை காவலர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவையிலிருந்து கேரளத்திற்கு கடத்தப்பட்ட ஹவாலா பணத்தை கரூர் மாவட்டம் பரமத்தி காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. நுண்ணறிவு பிரிவினர் நடத்திய விசாரணையில் முத்துக்குமார் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் முத்துக்குமார், அவருடன் இருந்த உதவி ஆய்வாளர் சரவணன், காவலர் தர்மேந்திரன் ஆகிய 3 பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியிலும் இதுபோன்ற ஹவாலா மோசடியில் முத்துக்குமார் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த மோசடி தொடர்பாக பரமத்தி தென்னிலை காவல் நிலைய தலைமை காவலர்கள் பழனிவேல், அர்ஜுன் ஆகியோரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து திருச்சி மண்டல ஐஜி அருண் உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் அருகே சிறிய ரக வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பெண்கள் உள்பட 30 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கனகமாச்சத்திரத்திலிருந்து திருவள்ளூருக்கு கூலி ஆட்களை ஏற்றிக்கொண்டு சிறிய வாகனம் ஒன்று சென்றது. அதில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயணம் செய்தனர். ஈக்காடு என்ற பகுதியில் ஒரு வளைவில் வாகனம் சென்றபொழுது விபத்துக்குள்ளானது. இதில் அனைவரும் காயமடைந்தனர். உடனடியாக 108 மருத்துவ வாகனம் வரவழைக்கப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிக அளவில் ஆட்களை ஏற்றி சென்றதே இந்த விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. புல்லரம்பாக்கம் காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் அருகே ஏரியில் மிதந்த அடையாளம் தெரியாத பெண் மற்றும் 8 வயது சிறுவனின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் செல்லும் ஏரியில் சடலங்கள் மிதப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் 8 வயது சிறுவன் மற்றும் 30 வயது பெண்ணின் சடலங்களை மீட்டனர். இறந்து கிடந்தவர்கள் தாய் மகனாக இருக்கலாம் என்றும் ஓடும் ரயிலில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பொன்னேரி ஏரியில்
அடையாளம் தெரியாத 35 வயதுக்கு பெண்ணும் 8 வயது மதிக்கத்தக்க குழந்தையும் பிணமாக மிதந்தார்கள். இந்த தகவலை போலீசிடம் தெரிவிக்கப்பட்டு போலீஸ் கைப்பற்றி ஜிஎஸ்டியில் இருக்க அவர்கள் யார் என்று இதுவரை அடையாளம் தெரியவில்லை. ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 5 வயது சிறுவன் தலைகீழாக தொங்கி மீட்ட தீயணைப்பு வீரர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக விஸ்கான்சின் உள்ளிட்ட மாகாணங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் மத்திய மேற்கு மாகாணங்களான லோவா, விஸ்கான்சின் மற்றும் மின்னசோட்டா பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 250 மில்லிமீட்டர் மழை பெய்ததன் காரணமாக ஆறுகள் கரை உடைந்ததால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும் மழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வானிலை மையம் புதிய வெள்ள எச்சரிக்கை விடுத்திருப்பதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சீனாவின் ஹெனான் பகுதியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவனை தீயணைப்பு வீரர் ஒருவர் கயிற்றில் தலைகீழாக தொங்கியபடி சென்று மீட்டார். சீனாவின் ஹெனான் பகுதியில் 5 வயது சிறுவன் ஒருவன் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தான். கிணற்றின் அடியில் சிறுவன் அழுது கொண்டிருந்த நிலையில் அவனை மீட்க கயிறு கீழே இறக்கப்பட்டது. கயிற்றை உடலில் கட்டிக்கொள்ளும்படி சிறுவனுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கயிறை உடலில் கட்டிக்கொண்டு சிறுவன் தயாராக இருந்த நிலையில் தீயணைப்பு படை வீரர் ஒருவர் கயிற்றில் தலைகீழாக தொங்கிய நிலையில் கிணற்றுக்குள் இறக்கப்பட்டார். அவர் சிறுவனை கிணற்றுக்குள் இருந்து மீட்டு தூக்கி வந்த காட்சி அனைவரையும் வியப்பு கலந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் 2வது நாளான இன்று நியூசிலாந்து அணி வலுவான நிலையில் ஆடி வருகிறது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி கான்பூரில் நேற்று தொடங்கியது. இந்திய அணியின் இந்த 500வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 97 ஓவர்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நேற்று 318 ரன்களை எடுத்திருந்தது. இந்நிலையில் இன்று மீண்டும் பேட்டிங்கை தொடங்கிய நியூசிலாந்து அணி மார்டின் கப்திலின் விக்கெட்டை இழந்தது. டாம் லாத்தம், கேன் வில்லியம்சன் ஆகியோர் தற்போது ஆடிவரும் நிலையில் அந்த அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 45 ஓவர்களில் 143 ரன்கள் எடுத்து வலுவான நிலையை எட்டி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா குணமடைந்தார். வழக்கமான உணவை அருந்தியதாக மருத்துவமனை தகவல். கர்நாடகா அணைகளின் நீரை குடிநீருக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கர்நாடக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் ஒருவரி தீர்மானம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மேலும் குறைந்தது. பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவதால் இருப்பு மேலும் குறையும். தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் இறந்த திருப்பூர் மாணவர் பிரச்சினை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என பெற்றோர் வேண்டுகோள். $58,225 கோடி ரூபாய் மதிப்பிலான ரஃபேல் ரக போர் விமானங்கள் கொள்முதல். பிரான்ஸ், இந்தியா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது.
இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.